गजाननं भूतगणाधिसेवितं कपित्थजम्बू फलसारभक्षितम् उमासुतं शोकविनाशकारणं नमामि विघ्नेश्वर पादपङ्कजम्। ओम श्रीनिवास ओम श्रीनिवास ओम श्रीनिवास ओम श्रीनिवास நாள்தோறும் உன்னை நான் பாட வேண்டும் நான் பாட உந்தன் அருளாசி வேண்டும் ஏழு ஸ்வரங்களுமே ராகம் இசைத்திடுமே ஏழு ஸ்வரங்களுமே ராகம் இசைத்திடுமே ஏழு மலைக்கரசே ஏழு மலைக்கரசே ஓம் ஸ்ரீனிவாச ஓம் ஸ்ரீனிவாச ஓம் ஸ்ரீனிவாச ஓம் ஸ்ரீனிவாச திருவேங்கடம் வருவேனே உந்தன் திருப்பாதமே பணிவேனே திருவேங்கடம் வருவேனே உந்தன் திருப்பாதமே பணிவேனே மலர்மே விடும் அலர்மேல் மங்கை மணவாளனே ஜெகநாதனே மலர்மே விடும் அலர்மேல் மங்கை மணவாளனே ஜெகநாதனே அழகான மலைவாசனே ஓம் ஸ்ரீனிவாச ஓம் ஸ்ரீனிவாச ஓம் ஸ்ரீனிவாச ஓம் ஸ்ரீனிவாச செந்தாமரை கண் கொண்டார் என்றும் சிங்காரமாய் நீ நின்றார் செந்தாமரை கண் கொண்டார் என்றும் சிங்காரமாய் நீ நின்றார் நினைத்தாலுமே துதித்தாலுமே எந்நாளுமே துணையாகுமே நினைத்தாலுமே துதித்தாலுமே எந்நாளுமே துணையாகுமே உன் பாத கமலங்கள் ஓம் ஸ்ரீனிவாச ஓம் ஸ்ரீனிவாச ஓம் ஸ்ரீனிவாச ஓம் ஸ்ரீனிவாச நாள்தோறும் உன்னையே நான் பாட வேண்டும் நான் பாட உந்தன் அருளாசி வேண்டும் ஏழு ஸ்வரங்களுமே ராகம் இசைத்திடுமே ஏழு ஸ்வரங்களுமே ராகம் இசைத்திடுமே ஏழு மலைக்கரசே ஏழு மலைக்கரசே ஓம் ஸ்ரீனிவாச ஓம் ஸ்ரீனிவாச
ஓம் ஸ்ரீனிவாசா ஓம் ஸ்ரீனிவாசா. வணக்கம். திங்கட்கிழமை செப்டம்பர் மாதம் 7ஆம் தேதி, மன்மத வருடம் ஆவணி மாதம் 21ஆம் தேதி. இன்றைய நட்சத்திரம் திருவாதிரை, திதி தேய்பிறை தசமி, யோகம் சித்த யோகம், விருச்சிக ராசிக்கு சந்திராஷ்டம நாள். ராகு காலம் காலை 7:30 மணி முதல் 9 மணி வரை, யமகண்டம் 10:30 மணி முதல் 12 மணி வரை, குளிகை நேரம் மதியம் 1:30 முதல் 3 மணி வரை. நல்ல நேரம் என்னும் சுபஹோரைகள் 12 மணி முதல் 2 மணி வரை, 3 மணி முதல் 4 மணி வரை, மாலை 6 மணி முதல் 9 மணி வரை. இன்றைய கிரக நிலவரம்: மிதுனத்தில் சந்திரன், கடகத்தில் செவ்வாய் சுக்கிரன், சிம்மத்தில் சூரியன் குரு, கன்னியில் புதன் ராகு, விருச்சிகத்தில் சனி, மீனத்தில் கேது. திருக்கோவில்களில் இன்று திருச்செந்தூர் ஆவணி உற்சவம் இன்றைய தினம் 6ஆம் திருநாள். திருவாதிரையை முன்னிட்டு திருச்செந்தூரிலே நடராஜருக்கு விசேஷ பூஜைகள் நடைபெறும். இரவு வெள்ளி ரதம். ஸ்ரீரங்கம் உரியடி, திருவள்ளூர் உரியடி விழா, மதுரை ஸ்ரீ நவநீத கிருஷ்ண சுவாமி சேஷவாகனத்தில் புறப்பாடு. மேஷ ராசிக்கு இது ஒரு மகிழ்ச்சியான நாள். ராசிக்கு 3ஆம் இடத்திலே சந்திரன் இருக்கக்கூடிய ஒரு நாள் என்பதால் நன்மைகள் சற்று அதிக அளவிலே நடைபெறும் என்று சொல்லலாம். 5ஆம் இடத்தில் இணைந்துள்ள சூரியன் குரு சேர்க்கையால் உங்களுக்கு சில நன்மைகள் எல்லாம் இப்பொழுது நடைபெறும். ஆரோக்கியத்தில் சற்று அதிக கவனம் தேவை. மேஷராசிக்கு இன்றைய தினம் ஆரோக்கியத்தில் அதிக கவனம் செலுத்த வேண்டிய ஒரு நாளாக விளங்குகிறது. பொருளாதார நிலை சுமாராக இருக்கும். உத்தியோகத்திலே பதவி உயர்வு கிடைக்கும். தொழில் ஸ்தானம் மிகச் சிறப்பாக இருக்கிறது. ஆகவே தொழில் நன்றாக இருக்கும். உத்தியோகமாக இருந்தாலும் சுய தொழிலாக இருந்தாலும் அதிலே நல்ல வளர்ச்சி ஏற்படக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது. எனினும் பொருளாதார ரீதியாக மிகப்பெரிய வளர்ச்சியை எதிர்பார்ப்பதற்கில்லை. ஆரோக்கியத்திலும் சற்று அதிக கவனம் தேவைப்படுகிறது. மகிழ்ச்சியான சில நல்ல தகவல்கள் வந்து சேர்கின்ற ஒரு வாய்ப்பு இன்றைய தினம் உண்டு. ரிஷப ராசிக்கு இது ஒரு மிக மிக அற்புதமான நன்மைகள் எல்லாம் நடைபெறுகின்ற நல்ல நாளாக விளங்குகிறது. ராசிக்கு 2ஆம் இடத்து சந்திரன், 2க்குடைய புதன் உச்சம் பெற்றிருக்கிறது. தனஸ்தானம் வலுப்பெற்றிருக்கிறது. தனஸ்தானத்திற்கும் பூர்வ புண்ணியஸ்தானத்திற்கும் அதிபதியான புதன் வலுவான நிலையிலே அமைந்திருக்கின்ற காரணத்தினால் நன்மைகள் சற்று அதிக அளவிலே நடைபெறும். உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு பதவி உயர்வு கிடைக்கும். சுய தொழில் செய்கின்றவர்களுக்கு அதில் அதிக லாபம் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது. உடன் பிறந்தவர்களுடன் கருத்து வேறுபாடு ஏற்படாமல் பத்திரமாக பார்த்து கொள்ள வேண்டும். அவர்களுடன் பேசும்பொழுது மிகவும் பக்குவமாக பேச வேண்டும். குடும்ப உறவுகளுக்கிடையே விரிசல் ஏற்படாமல் பார்த்து கொள்ள வேண்டும். அனைவரையும் அரவணைத்து செல்ல வேண்டும். குற்றம் காணில் சுற்றம் இல்லை. ஆகவே அவரவர் குற்றங்களை எல்லாம் மறந்துவிட்டு பிறகு நல்ல விஷயங்களை மட்டும் எடுத்துக்கொள்ள வேண்டும். உறவு முறைகள் சற்று கரடு முரடாக இருக்கும். எனினும் பொருளாதார ரீதியாகவும் தொழில் ரீதியாகவும் மிகப்பெரிய வளர்ச்சி ஏற்படக்கூடிய ஒரு நாளாகவும் உத்தியோகத்தில் முன்னேற்றம் ஏற்படக்கூடிய நாளாகவும் இன்றைய தினம் வழங்கும். மிதுன ராசிக்கு இது ஒரு மிக மிக அற்புதமான நன்மைகள் நடைபெறும் நல்ல நாள். ராசி அதிபதி புதன் ராசிக்கு 4ஆம் இடத்திலே தொடர்ந்து உச்ச நிலையிலே இருந்து கொண்டிருக்கிறது. 6க்குடைய செவ்வாய் 2இல் நீச்சம் பெற்றிருப்பதால் இப்பொழுது மிகப்பெரிய நன்மைகள் எல்லாம் நடைபெறும். ராசியில் சந்திரன் இருக்கிறது. இன்றைய தினம் திருவாதிரை நட்சத்திரம், நடராஜர் வழிபாடு செய்யும் நாள். ராசியிலே சந்திரன் இருக்கிறது. ஆகவே நன்மைகள் நடைபெறக்கூடிய நல்ல நாளாக இன்றைய தினம் விளங்கும். தனஸ்தானாதிபதியாகிய சந்திரன் ராசியை கடந்து கொண்டிருப்பதால் தன லாபத்தை ஏற்படுத்தும். எதிர்பாராத விதமாக திடீர் தன லாபம் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு உள்ளது. அதிக நன்மைகள் நடைபெறக்கூடிய நல்ல நாளாக இந்நாள் விளங்கும். கடக ராசிக்கு இது ஒரு மகிழ்ச்சியான நாள். நன்மைகள் அதிக அளவில் நடைபெறுகின்ற நல்ல நாள். தாய் வழி உறவினர், தாய்மாமா ஆகியோருடன் நல்லிணக்கம் ஏற்படக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது. தொழில் வளர்ச்சி நன்றாக இருக்கும். ராசியில் இணைந்துள்ள செவ்வாய் சுக்கிரன் சேர்க்கை காரணமாக ஒரு சிலருக்கு ஆரோக்கியத்திலே ஒரு சிறிய பின்னடைவு ஏற்படலாம். பொருளாதார நிலையிலே நல்ல வளர்ச்சி ஏற்படும். பணம் கொடுக்கல் வாங்கல் எல்லாம் மிக சுலபமாக நடைபெறும்.
வியாபாரத்தில் இருப்பவர்களுக்கு அதிக தன லாபம் கிடைக்கக்கூடிய ஒரு மிக சிறப்பான நாளாக இந்த நாள் விளங்குகிறது. திருமண வயதில் இருப்பவர்களுக்கு திருமணம் நிச்சயிக்கப்படும். திருமண பேச்சுவார்த்தை வெற்றிகரமாக நடந்து முடியும். குடும்பத்தில் சுப நிகழ்ச்சிகளெல்லாம் நடைபெறும். மகிழ்ச்சியான சில நல்ல தகவல்கள் வந்து சேரும். நன்மைகள் நடைபெறக்கூடிய நல்ல நாள். மிகச்சிறப்பான நன்மைகளெல்லாம் நடைபெறும். ஆனால் ஆரோக்கியத்தில் அதிக கவனம் தேவை. சிம்ம ராசிக்கு இது ஒரு நன்மைகள் நடைபெறும் நல்ல நாளாக விளங்குகிறது. ராசிக்கு 11ஆம் இடத்து சந்திரன் என்பதால் நன்மைகள் நடைபெறும். ராசி அதிபதி சூரியன் ராசியில் ஆட்சி பலம் பெற்று குருவோடு இணைந்து மிக அற்புதமான நன்மைகளை செய்து கொண்டிருக்கின்ற ஒரு நல்ல நேரம். 2ஆம் இடமாகிய தனஸ்தானத்தில் புதன் உச்சம் பெற்றிருக்கிறது. தன லாபாதிபதி புதன் வலுப்பெற்றிருப்பதால் இப்பொழுது பொருளாதார நிலையிலே கணிசமான ஒரு முன்னேற்றம் ஏற்படும். புதிதாக வீடு மனை போன்ற அசையா சொத்துக்கள் வாங்கக்கூடிய வாய்ப்பு இப்பொழுது உருவாகும். ஒரு சிலர் தங்களுடைய பழைய ப்ராப்பர்ட்டிஸை வித்துட்டு புதுசாக வாங்கலாம். அதற்கான வாய்ப்பும் உருவாகும். பொருளாதார நிலை, அசையா சொத்து வாங்குதல், தொழில் வளர்ச்சி, உத்தியோகத்தில் அபிவிருத்தி, உயர் பதவி கிடைத்தல் போன்றவையெல்லாம் நிகழக்கூடிய நன்மைகள் அதிக அளவில் நடைபெறக்கூடிய ஒரு நல்ல நாளாக இன்றைய தினம் விளங்குகிறது. கன்னி ராசிக்கு இது ஒரு மகிழ்ச்சியான நாள். நன்மைகள் நடைபெறும் நல்ல நாள். ராசி அதிபதி ராசியிலேயே உச்சம் பெற்றிருக்கின்ற ஒரு மிகச் சிறப்பான ஒரு கிரக நிலவரம். ராசிக்கு 10ஆம் இடத்திலே சந்திரன் இருக்கிறது. 10ஆம் இடம் என்பதும் ராசி அதிபதியின் வீடு. 11ஆம் இடத்து செவ்வாய் சுக்கிரன் உங்களுக்கு நன்மையைத்தான் செய்யும். அஷ்டமாதிபதி செவ்வாய் 11ஆம் இடத்திலே நீச்சம் பெற்றிருப்பதால் உங்களுக்கு அது நன்மையை செய்யும் என்று சொல்லலாம். அதிக அளவிலே நன்மைகளெல்லாம் நடைபெறுகின்ற ஒரு நல்ல நாளாக இந்த நாள் விளங்குகிறது. மிகவும் மகிழ்ச்சியாக இருப்பீர்கள். ஆரோக்கியமாக இருப்பீர்கள். பொருளாதார நிலையிலே நல்ல வளர்ச்சி ஏற்படும். தனஸ்தானாதிபதி லாபஸ்தானத்திலே அமைந்திருக்கிறது. ஆகவே நன்மைகள் நடைபெறக்கூடிய பொருளாதார முன்னேற்றம் ஏற்படக்கூடிய நாள். எதிர்பாராத விதமாக ஒரு சிலருக்கு பண வரவு ஏற்படும். நன்மைகள் சற்று அதிக அளவில் நடைபெறக்கூடிய நல்ல நாளாக இந்த நாள் விளங்குகிறது. துலா ராசிக்கு இது ஒரு மகிழ்ச்சியான நாள். நன்மைகள் சற்று கூடுதலாக நடைபெறுகின்ற ஒரு நல்ல நாள். ராசிக்கு 11ஆம் இடத்தில் உள்ள சூரியன் குரு நன்மையை செய்து கொண்டிருக்கிறது. இப்பொழுது உங்களுக்கு லாபஸ்தானத்தில் சூரியன் குரு சேர்க்கை என்பது மிகப்பெரிய யோகம். 11ஆம் இடத்தில் சூரியன் இருந்தாலே நன்மையைத்தான் செய்யும். இப்பொழுது நீங்கள் செய்கின்ற முயற்சிகள் அனைத்தும் வெற்றி பெறும். தொழில் தொடர்பான புதிய முயற்சிகள் அனைத்தும் வெற்றி அளிக்கும். பொருளாதார நிலையிலே நல்ல ஒரு வளர்ச்சி ஏற்படும். குடும்பத்தில் மகிழ்ச்சியான சூழ்நிலை உருவாகும். பிள்ளைகளின் முன்னேற்றம் மிகச் சிறப்பாக இருக்கும். புதிதாக ஆடைகள் வாங்குவது, அணிகலன் வாங்குவது, விலை உயர்ந்த பொருட்களை வாங்குவது, வீட்டிற்கு தேவையான அதிநவீன எலக்ட்ரானிக்ஸ் பொருட்களை எல்லாம் வாங்குவது போன்ற நிறைய ஷாப்பிங் இன்றைய தினம் செய்வீர்கள். நீண்ட நாட்களாக நீங்கள் வாங்க விரும்பிய பொருட்களை இப்பொழுது வாங்கி மகிழ்கின்ற ஒரு வாய்ப்பு உருவாகும். நன்மைகள் நடைபெறும் நல்ல நாளாக இந்நாள் விளங்குகிறது. விருச்சிக ராசிக்கு இன்றைய தினம் சந்திராஷ்டம நாள். புதிய முயற்சிகளில் இறங்க வேண்டாம். உங்களுடைய வழக்கமான கடமைகளை செய்து வரலாம். கடமைகளிலிருந்து தவறக்கூடாது. சந்திராஷ்டமம் என்பதற்காக கடமையை செய்யாமல் இருக்க வேண்டாம். விநாயகரை வழிபட்டுவிட்டு, விநாயகப் பெருமான் வழிபாடு செய்துவிட்டு நீங்கள் உங்கள் கடமைகளை தொடர்ந்து செய்து கொண்டிருக்கலாம். இன்றைய நாள் தீமைகள் நடக்காத ஒரு சாதாரண நாளாக இன்றைய தினம் விளங்கும். இன்று சந்திராஷ்டமம். கோபதாபங்களை கட்டுப்படுத்த வேண்டும். உணர்ச்சி வசப்படக்கூடாது. அமைதியாக பேச வேண்டும். எமோஷனல் ஆகக்கூடாது. இறை வழிபாட்டிலே அதிக கவனம் செலுத்த வேண்டிய நாள். தனுசு ராசிக்கு இது ஒரு மிக மிக அற்புதமான நன்மைகள் நடைபெறும் நல்ல நாளாக விளங்குகிறது. 8குடையவன் 8க்கு 12ஆம் இடத்திலே தன் வீட்டிற்கு மறைவு ஸ்தானத்தில் இருப்பதால் உங்களுக்கு நன்மை. ராசி அதிபதி சூரியனோடு இணைந்து 9ஆம் இடத்திலே வலுவாக அமைந்திருக்கிறது. 9குடைய சூரியன் 9ஆம் இடத்திலே ஆட்சி பலம் பெற்று குருவும் தனது நட்பு வீட்டிலே உங்கள் ராசிக்கு 9ஆம் இடத்திலே அமைந்திருப்பதால் இப்பொழுது மிகப்பெரிய நன்மைகளெல்லாம் நடைபெறுகின்ற நல்ல நேரம். இன்றைய தினத்திற்கான கிரக நிலவரம் உங்களுக்கு மிகவும் சாதகமாக இருக்கிறது. தொழில் ஸ்தானம் வலுப்பெற்றிருக்கிறது. திருமண வயதில் உள்ளவர்களுக்கு திருமணம் நிச்சயிக்கப்படும். 7குடைய புதன் 10ஆம் இடத்திலே உச்சம் பெற்றிருப்பதால் இப்பொழுது திருமண பாக்கியம் கைகூடி வரும்.
தனுசு ராசிக்கு இன்றைய தினம் ஒரு நல்ல செய்தி வந்து சேரும். இது ஒரு நல்ல நாள், மகிழ்ச்சியான நாள். தொழிலில் அமோக வெற்றி கிடைக்கக்கூடிய ஒரு மிகச் சிறப்பான ஒரு நல்ல நாள். மகர ராசிக்கு இது ஒரு சுமாரான நன்மைகள் நடைபெறக்கூடிய நல்ல நாளாக விளங்கும். ராசிக்கு சுக்கிரனின் பார்வை கிடைத்து கொண்டிருக்கிறது. ராசியை சுக்கிரன் பார்த்து கொண்டிருக்கிறது. ராசி அதிபதி சனி 11ஆம் இடத்திலிருந்து 3ஆம் பார்வையாக ராசியை பார்த்து கொண்டிருக்கிறது. 7ஆம் இடத்திலிருந்து செவ்வாயும் பார்த்து கொண்டிருக்கிறது. செவ்வாய், சனி, சுக்கிரன் ஆகிய 3 கிரகங்கள் ராசியை பார்த்து கொண்டிருக்கின்றன. ஆகவே ஆரோக்கியத்தில் சற்று அதிக கவனம் செலுத்த வேண்டிய ஒரு நேரம். அஷ்டமாதிபதி வலுப்பெற்று இருக்கிறது. குருவும் 8ஆம் இடத்தில் இருக்கிறது. ஆகவே ஆரோக்கியம் சார்ந்த விஷயங்களிலே அலட்சியம் காட்டக்கூடாது. ஏதாவது ஒரு சின்ன தலைவலினா கூட உடனே அது என்ன காரணங்கிறத கண்டுபிடிச்சு அதுக்கு ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கணும். பொருளாதார நிலையிலே ஓரளவு நல்ல வளர்ச்சி ஏற்படும். பண வரவு சிறப்பாக இருக்கும். வியாபாரத்தில் இருப்பவர்களுக்கு கொடுக்கல் வாங்கல் சீராக நடைபெறும். தொழில் வளர்ச்சி திருப்திகரமாக இருக்கும். கும்பராசிக்கு இது ஒரு நன்மைகள் நடைபெறும் நல்ல நாள். ஆறுக்குடையவன் 5ஆம் இடத்தில் இருப்பதால் நன்மை. குரு சூரியன் ராசியை பார்த்து கொண்டிருப்பதால் நன்மை. ராசி அதிபதி 10ஆம் இடம் சென்று விட்டதால் நன்மை. ஒரு சில கிரகங்கள் சாதகமாக இல்லை. பெரும்பாலான கிரகங்கள் நல்ல நிலையிலே இருக்கின்றன. ஆகவே ஓரளவு நன்மை நடைபெறக்கூடிய ஒரு நல்ல நாள். நீங்கள் தொழில் செய்யும் இடத்தில் உங்களுக்கு ஒரு தனி மதிப்பும் மரியாதையும் ஏற்படும். மிகச் சிறப்பான நன்மைகள் எல்லாம் நடைபெறும். அசையா சொத்து தொடர்பான பேச்சுவார்த்தைகள் வெற்றிகரமாக நடந்து முடியும். பொருளாதார நிலையிலே நல்ல முன்னேற்றம் ஏற்படும். மீனராசிக்கு இன்றைய தினம் நன்மைகள் சற்று கூடுதலாக நடைபெறும் என்று சொல்லலாம். ராசிக்கு 4ஆம் இடத்திலே ராகுவின் நட்சத்திர சாரம் பெற்ற சந்திரன் உங்களுக்கு சாதகமாக இருக்கும். 7ஆம் இடத்தில் உச்சம் பெற்றிருக்கும் புதனால் உங்கள் ராசி பார்க்கப்படுகிறது. புதனின் பார்வை ராசிக்கு கிடைப்பதால் உங்களுக்கு நன்மை. பிற கிரகங்கள் எதுவும் ராசியை பார்க்கவில்லை. புதன் ராசியை பார்க்கிறது. ஆகவே நன்மைகள் நடைபெறக்கூடிய ஒரு நல்ல நாளாக இன்றைய தினம் விளங்கும். மகிழ்ச்சியாக இருப்பீர்கள். குடும்பத்தில் சுப நிகழ்ச்சிகள் நடத்துவது பற்றிய பேச்சுவார்த்தைகள் எல்லாம் நடைபெறும். குடும்பத்தில் உள்ள பெரியவர்களின் ஆசி கிடைக்கும். முன்னோர்களின் ஆசி கிடைக்கும். குடும்பத்தில் உள்ள அனைவரின் ஒத்துழைப்பும் கிடைக்கும். குழந்தைகளின் முன்னேற்றம் மிக சிறப்பாக இருக்கும். நன்மைகள் நடைபெறும் நல்ல நாளாக இந்நாள் விளங்குகிறது. விநாயக சதுர்த்தி சிறப்பு நிகழ்ச்சியாக எந்தெந்த இலைகளை கொண்டு விநாயகரை வழிபட வேண்டும் என்பதை பற்றி சொல்லிக் கொண்டிருக்கிறேன். 21 இலைகள் மொத்தம். அதிலே இன்றைய தினம் நான் சொல்லவிருப்பது ஜாதி மல்லி இலை. ஜாதி மல்லி பூ எல்லாருக்கும் தெரியும். அந்த கொடியுடைய இலையை எடுத்து அதால் அர்ச்சனை செய்தால் வீடு, மனை, பூமி லாபம் இவையெல்லாம் கிடைக்கும். சொந்த வீடு இல்லாமல் இருப்பவர்கள் அல்லது பூமி தொடர்பான பிரச்சனைகள் ஏதேனும் இருந்தாலோ, வழக்குகள் இருந்தாலோ, சொந்த வீடு அமைவதற்கு, உங்களுடைய பூர்வீக சொத்து உங்களுக்கு கிடைப்பதற்கு, அல்லது சொத்தே இல்லை வாடகை வீட்டில் தான் இருக்கோம் சொந்த வீடு வாங்கணும் அப்படின்னா, அந்த மாதிரி சொந்த வீடு வாங்குகிற பாக்கியம் கிடைக்க வேண்டுமானால் அதற்கு விநாயகப் பெருமானை ஜாதி மல்லி அந்த கொடியுடைய அந்த இலைகளை கொண்டு விநாயக சதுர்த்தி என்று பூஜை செய்ய வேண்டும். விநாயக சதுர்த்தி என்று 21 இலைகளை கொண்டு விநாயகரை வழிபட வேண்டும். அவற்றுள் ஜாதி மல்லி கொடியின் இலையை எடுத்து விநாயகருக்கு அர்ச்சனை செய்து வழிபட்டால் பூமி லாபம் கிடைக்கும். வீடு வாங்கும் வாய்ப்பு உருவாகும். சொந்தமாக வீடு அமையாதவர்கள் இதை செய்தால் மிகவும் நல்லது. தேவதாரு இலை என்று ஒரு இலை இருக்கிறது. தேவதாரு இலை என்று அது ஒரு மூலிகை இலை. தேவதாரு, இந்த தேவதாரு இலையை கொண்டு விநாயகருக்கு பூஜை செய்தால் மன வலிமை, எந்த பிரச்சனை வந்தாலும் அதை எதிர்கொள்கின்ற மனோபலம், மனதிலே ஒரு தைரியம், தைரியலட்சுமி கடாட்சம் கிடைக்கணும்னா தேவதாரு இலையை கொண்டு பூஜை செய்ய வேண்டும். தேவதாரு இலையால் பூஜை செய்தால் மனோபலம் உருவாகும், தைரியம் உருவாகும், எதையும் தாங்குகின்ற இதயம் ஏற்படும். எதையும் தாங்கும் மனோ வலிமை, மன வலிமை ஏற்படுவதற்கு இந்த தேவதாரு என்னும் இலையை கொண்டு விநாயகருக்கு அர்ச்சனை செய்ய வேண்டும். இன்றைய தினம் 2 இலைகளை பற்றி சொல்லியிருக்கிறேன். இதற்கு முன்பாக
இந்த விநாயகர் வழிபாட்டிற்கு பயன்படுத்த வேண்டிய 21 இலைகளில் ஒவ்வொன்றாக சொல்லிக் கொண்டிருக்கிறேன். முதலில் அரச இலை, அடுத்தது அகத்திக்கீரை, மூன்றாவதாக தாழம்பூ இலை, நான்காவதாக கரிசலாங்கண்ணிக்கீரை, ஐந்தாவதாக தவனம், ஆறாவதாக மறிக்கொழுந்து, ஏழாவதாக இன்று சொன்ன ஜாதி மல்லி கொடி இலை, எட்டாவதாக தேவதாரு இலை. இந்த 8 இலைகளை பற்றி சொல்லியிருக்கிறேன். மொத்தம் 21 இலைகள். இதில் எந்தெந்த இலையை கொண்டு பூஜை செய்தால் என்ன பலன் என்பதையும் சொல்லி வந்திருக்கிறேன். நாளைய நிகழ்ச்சியிலே இதன் தொடர்ச்சியாக மற்ற இலைகளை பற்றி பார்ப்போம். மீண்டும் நாளைய நிகழ்ச்சியிலே உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்வது உங்கள் வழிகாட்டி ஜோதிடர் ஹரிகேசநல்லூர் வெங்கட்ராமன், நங்கநல்லூர். வணக்கம். ஜீ தமிழ் தொலைக்காட்சி நேயர்களுக்கு வணக்கம். ஒளிமயமான எதிர்காலம் நிகழ்ச்சி மூலமா ஓம்காரம் பகுதியில சந்திக்கிறதுல சந்தோஷம். உங்களுடைய வாழ்க்கையில் மென்மேலும் வளர்ச்சி அடையவும், பிரச்சனைகள் தீரவும், ஜாதக ரீதியான சந்தேகங்களுக்கு விடை காணவும் யோக ஆஞ்சநேயர் சக்தி பீடம், அனுமன் உபாசகர் ஜோதிட சிம்மம், திருவல்லிக்கேணி சுவாமி கண்ணன் பட்டாச்சாரியா சப்தரிஷி வாக்கியம் மூலம் உங்களுடைய பிரச்சனைகளுக்கு தீர்வு சொல்லுவார். வணக்கம் சுவாமிஜி. நாராயண. சுவாமிஜி, இன்றைய தினம் எப்படி இருக்கு? என்னென்ன பூஜைகள் நம்ம செய்யலாம்? என்னென்ன ஆன்மீக குறிப்புகள் இருக்குன்னு சொல்லுங்க சுவாமிஜி. திரௌதத்மார்த்தாதிகம் கர்ம நிகிலம் ஏன சூத்ரீதம் தஸ்மை சமஸ்த வேதார்த்த விதே விகணசே நமஹ. வக்ரதுண்ட மகாகாயா சூரிய கோடி சமப்பிரபா நிர்விக்னம் குருமே தேவா சர்வகாரேஷு சர்வதா. யோகப்பட்டேன பட்டாங்கம் திரிநேத்திரம் சாந்த விக்கிரகம் தியாயே சமஸ்த தோஷக்னம் வாதாத்மஜம் அகல்மஷம் கிருஷ்ணம் வந்தே ஜகத்குரு. ஜெயந்தி மங்களாகாளி பத்ரகாளி கபாலினி துர்காஷமா சிவாதாத்ரி ஸ்வாகாசுதா நமோஸ்துதே. குரு பிரம்மா குரு விஷ்ணு குருதேவோ மகேஸ்வரகா குரு சாட்சாத் பரம்பிரம்மா தஸ்மை ஸ்ரீ குருவே நமக. அஸ்மத் குருபியோ நமக. விகனச மகா குருவே நமக. அனுமன் சுவாமிகள் ஆசிகளுடன். இப்போ பொதுவாக ஜாதகத்தில் இந்த நாகதோஷம்னு ஒரு தோஷத்தை சொல்வா. அப்புறம் உங்களுக்கு 5ஆம் இடத்துல கேது இருக்கிறத பற்றி ஏற்கனவே சொல்லியிருந்தோம். ராகு கேது இருக்கிறத பற்றி. பூர்வ ஜென்மத்தில் பாம்பு புத்து, அதே மாதிரி கரையான் புத்து இதை அழிக்கிறதுனாலையும், அதே மாதிரி உங்களுக்கு பெரியோர்களது சாபத்தாலையும் பிரம்ம சாபத்தாலையும் இந்த சர்ப்பதோஷங்கள் ஏற்படும் பொதுவாக சொல்லுவாள். இப்போ குடும்பத்தில் பார்த்தீங்கன்னா சில பேர் குடும்பத்தில் குறிப்பிட்ட அந்த ஒரு நல்ல நிகழ்ச்சி நடக்கக்கூடிய நேரத்தில் உடன் பிறந்தவரது ஒரு பிரச்சனைக்குரிய ஒரு விஷயத்தை கேள்விப்படும்படியாக வரும். அதாவது விபத்து அல்லது நோய்வாய்ப்படுறது. அதே மாதிரி குழந்தைங்க கொடி சுற்றி பிறக்கிறது. சில குடும்பத்தில் பார்த்தீங்கன்னா அண்ணா தங்கை அக்கா தங்கை குடும்பத்தில் குழந்தைகள் கொடி சுற்றி பிறக்கும். அதேமாதிரி சில குடும்பங்களில் பார்த்தா குழந்தைகள் ராகு காலத்தில் கிரகண நேரத்தில் பிறக்கும். அது பிறந்து அதுலேருந்து தொடர்ச்சியாக பாலரிஷ்ட தோஷம்னு ஏதாவது ஒரு வியாதி இருந்துக்கிட்டே இருக்கும். அப்புறம் சகோதரன் சகோதரிக்குள்ள இந்த பூமியால் மாபெரும் கோர்ட்டு வழக்கு மனஸ்தாபம் விரோதம் வரும். ரொம்ப ஒத்துமையாக இருப்பா. ஆனால் இந்த கோர்ட்டு வழக்குன்னு பார்த்தா இந்த பூமியால் நிலம் பூமி சம்மந்தப்பட்ட விஷயத்தில் வரும். இது மாதிரிலாம் வரும்பொழுது ஜாதகத்தை பரிசீலனை பண்ணிங்கன்னா 5ல் கேது இருந்து இல்லை 5ல் ராகு இருந்து அந்த 5ஆம் இடத்துல இருக்கிற ராகுவோட செவ்வாயோ அல்லது 4ஆம் பாவாதிபதியோ சேர்ந்து இருந்து பாபக்கிரகங்களால் பார்க்கப்படுறத நம்ம தெரிஞ்சுக்க முடியும். அந்த மாதிரி வரும்பொழுது இந்த மாதிரியான பிரச்சனைகளை சந்திப்பான். பூர்வ புண்ணிய பலமும் குறையும். அது என்ன மாதிரி பரிகாரம் பண்ணலாம் அப்படின்னா, இந்த மாதிரி சகோதர வர்க்கத்துக்குள்ள இந்த நிலம் சம்பந்தப்பட்ட கோர்ட்டு வழக்கு இருந்தாலும், குழந்தைகள் தொடர்ந்து கொடி சீத்தி பிறக்கிறதுன்ற ஒரு நிகழ்ச்சி இருந்தாலும், குழந்தைகளுக்கு எல்லாம் அண்ணா தங்க உடன் பிறந்த சகோதரர்கள் எல்லார் குழந்தைகளுக்குமே ஏதாவது ஒரு வியாதி இருக்கிறத பார்க்கலாம். அந்த மாதிரி இருந்தாலும் இப்போ சொல்கிற பரிகாரத்தை பண்ணலாம். ஒரு குறைந்தபட்சம் ஒரு படி துவரை எடுத்து ஒரு மந்தார இலை இல்லை வாழை இலை மேலே அந்த துவரையை பரப்பி செப்பு கலசம், உங்களுக்கு பித்தளை கலசம் கேள்விப்பட்டிருப்பீங்க, செப்பு கலசமும் பார்க்கலாம். இந்த செப்பாலான கலசத்தில் 5 வர்ண நூல் சுற்றி அதில் நல்ல கிணத்து ஜலத்தை விட்டு அதில் ஒரு பாம்போட வெள்ளியில் பாம்பு பிரதமை அது சின்னதாக தகட்டில் கிடைக்கும், அதை வாங்கி உள்ளே போட்டு தேங்காய் மாவளை வச்சு அங்கார பகவானை பூஜிக்கிறதுன்னு சொல்லுவாள். அங்காரக பகவானை பூஜிக்கிறது. அது மாதிரி பூஜை பண்ணிட்டோம். சிவப்பு வஸ்திரம் சாத்தி தூப தீபம் போட்டு நைவேத்தியம் வைத்து அந்த தாமரை கலசத்தை அப்படியே யாருக்காவது தானமாக கொடுக்கறது. இது செவ்வாய்க்கிழமை அன்னைக்கு செய்யலாம். இதை செவ்வாய்க்கிழமை அன்னைக்கு செய்யலாம். கிழக்கு முகமாக உட்கார்ந்து தானம் கொடுக்கணும்.
இந்த மாதிரி செப்பு கலசத்தில் பாம்பு பிரதிமையை தானம் கொடுக்கறதால இந்த தோஷம் வந்து தீரும். இந்த மாதிரி தானம் கொடுத்துட்டோ அதுக்கு அடுத்த வாரம் இந்த தானம் கொடுத்து அடுத்த செவ்வாய்க்கிழமை அன்னைக்கு நாகலிங்க மரக்கன்று வாங்கி, இந்த நாகலிங்க மரம் இலையெல்லாம் மாவளை மாதிரி இருக்கும், அந்த பூ வந்து பாம்பு மாதிரி படம் எடுக்கும். அந்த பாம்பு படம் எடுத்தால் அப்படி இருக்கும், அதே சிவப்பு கலரில் இருக்கும், நாகலிங்க மரம். அதை வாங்கி ஏதாவது சிவாலயத்திலையோ முருகன் கோயில்லையோ நடுறது நல்ல பரிகாரமாக இருக்கும். கட்டாயம் வந்து அந்த வர்க்கத்தில் வம்சத்தில் இருக்கக்கூடிய அந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் தீரும், கோர்ட் வழக்கு வராது, சகோதரருக்குள்ளே ஒத்துமை வரும், பூமி சம்பந்தமான பிரச்சனை தீரும், குழந்தைகள் தீர்க்க ஆயுளோடையும் ஆரோக்கியத்தையோடு இருக்கும். இது செய்கிறது ஒரு சுலபமான ஒரு நல்ல எளிய பரிகாரம். இந்த அர்ச்சனை உங்களுக்கு தெரியலன்னா பக்கத்தில் இருக்க கோயில் அர்ச்சகரை வர சொல்லி உங்களுக்கு அங்காரகனோட அஷ்டோத்திரத்தை பண்ணி, உங்களுக்கு அவளுக்கு தெரியும் சோடச உபச்சாரம்னா அதெல்லாம் பண்ணி அதை தானமாக நீங்கள் அவளுக்கே கொடுக்கலாம். இதை செய்யுங்க. இது நல்ல சிரேஷ்டமான விசேஷமான பலன் தரக்கூடிய உயர்ந்த பரிகாரம் சொன்னாங்க. இப்போ ஜோதிட ஆன்மீக கேள்விக்கு போகலாம். ரொம்ப நன்றி சுவாமிஜி. நம்மளுடைய நேயர்களுக்காக நல்ல ஒரு தகவல் நீங்க சொல்லிருக்கீங்க. முதல் நேயர் இன்னைக்கு யார் எங்க இருந்து பார்க்கலாம். வணக்கம். வணக்கம். வணக்கம்மா, உங்களுடைய பேர் சொல்லுங்க. என்னோட பேர் கமலவல்லிங்க. எங்க இருந்து பேசுறீங்கம்மா? திண்டுக்கல்ல இருந்து பேசுறேங்கம்மா. சொல்லுங்கம்மா, நீங்க யாருக்காக சுவாமிஜி கிட்ட பேசணும்? எனக்கும் எங்க பொண்ணு பையனுக்காக கேட்கணுங்கம்மா. உங்களுடைய பிறந்த தேதி, ராசி, நட்சத்திரம் சொல்லுங்கம்மா. என்னோட பிறந்த தேதி வந்து 1/10/1960. மகர ராசி, அவிட்ட நட்சத்திரம். பொண்ணோட பேர் வந்து பிரியதர்ஷினி. அவங்க வந்து 5/10/1986. என்னோட அதாவது எங்களுக்கு வந்து கடன் பிரச்சனை வந்து அதிகமா இருக்குதுங்கம்மா. அது வந்து எப்ப தீரும் என்னன்னு சொல்லி சாமிஜி கிட்ட கேட்கணும். கொஞ்சம் வீட்டுல வந்து வீட்டுக்காருக்கு தொழிலும் சரியில்லை. பொண்ணுக்கு எப்ப வேலை கிடைக்கணும்னு கேட்கணும். பையனுக்கு வந்து மகேஸ்வரன், மக நட்சத்திரம், சிம்ம ராசி. அவன் வந்து 16/6/1983 பிறந்திருக்கான். அவனுக்கு கல்யாணம் பண்ணி 3 வருஷம் ஆச்சு, குழந்தை இல்லைங்கம்மா. அதனால இது மட்டும் கொஞ்சம் கேட்கணும், சாமிஜி கிட்ட சொல்லி கேட்கணுங்கம்மா. கண்டிப்பாங்கம்மா, உங்களுடைய எல்லா பிரச்சனைகளுக்கும் என்ன தீர்வு இருக்கு அப்படிங்கறத சப்தரிஷி வாக்கியம் மூலம் சுவாமிஜி கேட்டு தெரிஞ்சுக்கலாம். சரிங்களா? சரி சுவாமிஜி. சொல்லுங்கம்மா. வணக்கம் சாமிஜி. நமஸ்தே. கடன் எப்படி வந்தது உங்களுக்கு? அது வந்து வீடு கட்டி பாதி பூசாம இருந்ததுங்க சாமிஜி. 2003 வீடு கட்டினோம். ஒரு 10 வருஷமா அந்த வீடே பூச முடியாம அடியே உள்ளுக்க மட்டும் வேலை செஞ்சுட்டு குடியிருந்தோம். சொல்லுங்கம்மா. அதுக்கப்புறம் அந்த மேல இதெல்லாம் கைவிடி சேவரெல்லாம் கட்டி பூசி இதெல்லாம் பண்ணோம். பையனுக்கு கல்யாணம் பண்ண 2012. இப்ப வந்து உங்களுக்கு என்ன தொழில் பண்றாரு கணவர்? கணவர் வந்து சொந்தமா லாரி வச்சிருக்காங்க சாமி. சரிம்மா. இப்ப பொண்ணு என்ன படிச்சிருக்காங்க? பொண்ணு வந்து MSc BEd படிச்சுட்டு இப்ப 1.5 வருஷம் ஆச்சு கல்யாணம் பண்ணி கொடுத்து குழந்தை ஒண்ணு இருக்குங்க சாமி. டீச்சர் ட்ரைனிங் வேலைக்கு முயற்சி பண்றாங்களா? இல்ல போகல. MSc BEd படிச்சுட்டு கல்யாணம் பண்ணி கொடுத்துட்டோம், வீட்டுல இருக்காங்க. சரி, இப்ப வேலைக்கான முயற்சியில ஈடுபட்டிருக்காங்க இல்லையா? ஆமா. அந்த ஒரு டெட்டு எழுதி அப்ப மார்க் வரலைங்க சாமி. இன்னும் அடுத்த டெட்டு வந்தா எழுதணும் சாமி. சரிம்மா. பையனுக்கு குழந்தை பாக்கியத்தை பத்தி கேட்டிருக்கீங்க, என்ன வருதுன்றதை நம்ம பாக்கலாமா? உங்க குலதெய்வம் எது? எங்க குலதெய்வம் வந்து செல்லியம்மன் சாமி, லால்குடிக்கும் பக்கத்துல ஆலம்பாக்கம். பையன் எப்படி உங்க கூட தான் இருக்காரு இல்லையா? இப்ப இல்ல, அவன் வந்து திருப்பூர்ல இருக்காங்க சாமி. மருமகளும் மகனும் வேலைக்கு போறாங்க, அங்க இருக்காங்க, திருப்பூர்ல இருக்காங்க. சரிம்மா. இப்ப சப்தரிஷி வாக்கியப்படி என்ன வந்திருக்குன்னு சொல்றோம். இப்ப நேரம் வந்து அனுகூலமான நேரமா தான் வந்திருக்கு. இப்ப கடன்கள் வந்து உங்களுக்கு அடையக்கூடிய நேரம். இப்ப வந்து உங்களுக்கு கடன்கள் அடையக்கூடிய நேரம், ஆனால் படிப்படியாக தான் அது வந்து நடைமுறைக்கு வரும்னு வந்திருக்கு. அதனால் இந்த 1 வருடம்ன்றது கடன்கள் அடையக்கூடிய காலமாக வந்ததுனால நீங்கள் அதிகமாக பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. முதல்ல ஒரு விஷயம் இருந்தாலும் நீங்கள் இந்த கடன் அடையிறதுக்கு ஒரு வெள்ளிக்கிழமையும் பசு நெய்யும் தாமிரத்தண்டு நூல் ஏற்றி மகாலட்சுமி வழிபாடு பண்ணுங்கள். அதாவது குத்துவரக்கில் பசு நெய் சேர்த்து தாமிரத்தண்டு நூல் போட்டு மகாலட்சுமியை நீங்கள் வெள்ளிக்கிழமை தோறும் வழிபாடு பண்ணுங்கம்மா. இந்த கடனோட வேகம் குறையும். இது கடன் அடையக்கூடிய காலகட்டம் தான் வந்திருக்கு. இப்போ உங்கள் பொண்ணை பொறுத்த வரைக்கும் இந்த வருடம் அதுக்கான வாய்ப்புகள் இல்லைன்றதுனால நீங்கள் அதுக்கான முயற்சி எடுக்கிறத விட கொஞ்சம் நிதானமாகவே முயற்சி எடுங்க. அவருக்கு 2016 உங்களுக்கு ஏப்ரலுக்கு அப்புறம் தான் வாய்ப்புகள் கூடி வரும். அதுக்கான பரிகாரங்கள்னு எதுவும் அவசியமே இல்லை. 2016 ஏப்ரலுக்கு அப்புறம் அவர் படித்த படிப்புக்கு ஏற்ற உத்தியோகம் கட்டாயம் அமையும், கவலைப்பட வேண்டாம். அடுத்த முறை எழுதக்கூடிய தேர்வு வெற்றிகரமாக இருக்கும். தேர்வுக்கு போகும்பொழுது மட்டும் உங்களுக்கு வந்து அயகிரிவரோட ஸ்லோகம் ஏதாவது சொல்லி அயகிரிவரை தியானம் பண்ணிட்டு போக சொல்லுங்கள். தேர்வு முழு வெற்றியை கொடுக்கக்கூடியதாக அவருக்கு அமையும். இந்த உங்கள் பையனை பொறுத்த வரைக்கும் சொன்னீங்க,
பையனுக்கு முதல்ல பெண் குழந்தை பிறக்கக்கூடிய வாய்ப்பு உண்டு. அதனால் பெருசாக நீங்கள் வருத்தப்பட வேண்டிய அவசியம் இல்லை. பௌர்ணமியில் ஏதாவது ஒரு பெண் தெய்வம் கோயிலுக்கு போயிட்டு அவள் 2 பேர் பேரில் அர்ச்சனை வழிபாடு தொடர்ந்து பண்ண சொல்லுங்கள். இந்த வருடம் முழுக்க பண்ணுங்கள். இந்த தமிழ் வருடம் முழுக்க எப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்போ நீங்கள் ஆவணி மாதம் பௌர்ணமியில் ஆரம்பிச்சிங்கன்னா அடுத்த ஆடி பௌர்ணமி வரைக்கும் 12 தமிழ் மாதமும் 12 பௌர்ணமி குறைஞ்சபட்சம் பண்ணுங்கள். கட்டாயம் அவருக்கு பெண் குழந்தை பிறக்கும். அது கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை. இப்போ இந்த நேரத்தை பொறுத்த வரைக்கும் அவருக்கும் அனுகூலமாக தான் வந்திருக்கு. அவருக்கு பண்ண வேண்டிய பரிகாரத்தை அவரே பண்ணட்டும். உங்கள் மாட்டு பொண்ணும் உங்கள் பையனும் பௌர்ணமி அன்னைக்கு ஆலயத்துக்கு போய் காலை இல்லைனா மாலை வேலை கட்டாயம் அவங்களே வழிபாடு பண்ணட்டும். இந்த குத்துவிளக்கில் வழிபாடு பண்ணுறது நீங்கள் பண்ணுங்கள். கட்டாயம் குடும்பத்தில் சுபிட்சத்துக்கு குறைவு இருக்காது. நம்புங்கள், நல்லதே நடக்கும். ஓம்காரம் பகுதிக்கு மீண்டும் உங்களை வரவேற்கிறோம். அடுத்த நேர் யார் எங்கன்னு பார்க்கலாம். சுவாமிஜி வணக்கம். ஹலோ வணக்கம், பேர் சொல்லுங்கம்மா. வணக்கங்கம்மா, என் பேர் கஸ்தூரிங்கம்மா. எங்க இருந்து பேசுறீங்கம்மா? நீங்க நாமக்கல் மாவட்டம் காந்திபுரத்துல இருந்து பேசுறேங்க. சொல்லுங்கம்மா, நீங்க யாருக்காக சுவாமிஜி கிட்ட பேசணும்? எனக்காக தாங்க கேட்கணும். எனக்காகவும் அம்மாக்காகவும் கேட்கணும். உங்க 2 பேருடைய பிறந்த தேதி, ராசி, நட்சத்திரம் சொல்லுங்கம்மா. அம்மாவுடைய பிறந்த தேதி நட்சத்திரம் தெரியாதுங்க. என்னுடைய பிறந்த தேதி 1971 ஆகஸ்ட் 16 மேடம். கன்னி ராசி, அஸ்த நட்சத்திரம். என்ன சந்தேகம் குறித்து கேட்கணுமா நீங்க சுவாமிஜி கிட்ட? என் கூட பிறந்தவங்க எல்லாம் யாருமே இல்லைங்கம்மா. நான் மட்டும்தான் இருக்கேன். எல்லாரும் இறந்துட்டாங்க. அப்பாவும் இறந்துட்டாங்க. வாழ்க்கையும் சரியில்லை, தொழிலும் சரியா இல்ல. நான் டைலர் வேலை பார்த்துட்டு இருக்கேங்க, கடை வச்சிருக்கேன். தொழிலு ரொம்ப கம்மியா இருக்கு, கடன் இருக்கு. வாழ்க்கையிலும் யாரும் எந்த ஒரு பிடிப்பும் இல்ல, யாரும் இல்ல. அதான் இனிமேலாவது எப்படி இருக்குன்னு கேட்கறதுக்காக தான் ஃபோன் பண்ணேன். சரிங்கம்மா, கவலைப்படாதீங்க. இந்த பிரச்சனைக்கு என்ன பரிகாரம் பண்ணி நம்ம பயனடலாம் அப்படிங்கறது சப்தரிஷி வாக்கியம் மூலம் சுவாமிஜி கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாம். சரிங்களா? சரிங்க சுவாமிஜி. சொல்லுங்கம்மா. வணக்கம் சுவாமிஜி. நமஸ்தே. இப்ப அம்மாக்கு உடல்நல ஆரோக்கியமா இருக்கா? அம்மா இருக்காங்க. அவங்களுக்கும் வயசாயிடுச்சு. ஆரோக்கியமா இருக்காங்களா? இருக்காங்க. வேலை பார்த்துட்டு தான் இருக்காங்க. அவங்களும் சமையல் வேலைக்கு போயிட்டு இருக்காங்க. உங்க குலதெய்வம் எது? எனக்கு குலதெய்வம் எது? அம்மாவுடைய அம்மா வீட்டு குலதெய்வம் இங்க வேலூர் பக்கத்துல செல்லியம்மன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நானே ஒரு டைம் தான் போயிருக்கேங்க சாமி. சரிம்மா. இப்ப உங்க கணவர் எங்க இருக்காரு? நாமக்கல்ல தான் இருக்காரா? இல்லைங்க, அவங்க சேலம் பக்கத்துல எலம்பலி கிட்ட இருக்காங்கய்யா. அவங்க நான் தெரிஞ்சு இப்ப 7-8 வருஷத்துக்கு மேல ஆகுதுங்க. நான் அம்மா கூடயே இருக்கேன். ஓ, பேச்சுவார்த்தைகள் எதுவும் கிடையாதுங்களா? இல்லைங்க, எதுவும் கிடையாது. நான் 8 வருஷத்துக்கு மேல ஆகுது. நான் தம்பிங்க இருக்காங்க அப்படின்னு நம்பிக்கையில தான் சாமி இங்க இருந்தேன். தம்பி 2 பேருமே இறந்துட்டாங்க. என்ன உடம்பு அவங்களுக்கு? ஒரு தம்பி சூசைட் பண்ணிட்டாங்க. ஒரு தம்பி உடல்நலம் சரியில்லாம இறந்துட்டாரு. மொத்தம் 3 பேரா நீங்க கூட பிறந்தவங்க? நாங்க மொத்தம் 4 பேருங்க. அண்ணன் ஒருத்தன். அண்ணன் ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடியே அவரும் சூசைட் பண்ணிட்டாரு. ஒரு 20-25 வருஷத்துக்கு முன்னாடியே. ஓ, சரிம்மா. இப்ப வாழ்க்கையில ரொம்ப போராட்டமா இருக்குதுங்க. ஒண்டியா இருந்துட்டு ரொம்ப போராடிட்டு இருக்கேன். ஒன்னும் முடியலைங்க. சரிம்மா, இப்ப சப்தரிஷி வாக்கியப்படி இந்த பிரச்சனைக்கு என்ன தீர்வுன்னு சொல்றோம். இது எதனால ஏற்பட்டது அப்படின்னு நம்ம பார்க்கலாமா? இப்ப ஏற்கனவே உங்களுக்கு இந்த தொலைக்காட்சியில சில விஷயங்கள் சொல்லியிருக்கோம். அதாவது பூர்வ ஜென்ம சுக்கிரத்தில் வரக்கூடிய சாபம்ன்றது கொஞ்சம் கடுமையாக இருக்கும்பொழுது பாதிப்புகளும் அதிகமாக தான் இருக்கும்னு சொல்லுவாள். இப்போ உங்கள் ஜாதகத்தை பொறுத்த வரைக்கும் இது பித்ரு தோஷம் தான், அதில் ஒன்றும் சந்தேகமே கிடையாது. ஆனால் ஒரு விஷயம் என்னென்னா, பெரியவர்கள் பண்ணக்கூடிய அந்த தோஷமாகப்பட்டது இல்லை அவங்களோட குறைபாடுகள் மற்றவங்கள பாதிக்குமான்னு கேட்டால், பெரியவங்க சொத்து வச்சா நம்ம எப்படி அதை நம்ம அனுபவிக்கிறோமோ அந்த மாதிரி அவங்களோட தோஷங்களும் தான் அடுத்த சந்ததி அனுபவிக்கிறாங்க. இந்த ஜாதகருக்கு உங்களுக்கு 3 தலைமுறைக்கு முன்னால் ஏற்பட்ட சாபம். இது பித்ரு தோஷம்னு எப்படி சொல்கிறோன்னா, உங்கள் இல்லத்தில் முன்னோர்கள், அதாவது 3 தலைமுறைக்கு முன்னால் வயசானவங்களுக்கு சாப்பாடு போடாமல் இருந்து அவங்க மனம் வருத்தப்பட்டதோ, அவங்க இறந்ததுக்கப்புறம் அவங்களுக்கு செய்ய வேண்டிய கர்மாக்கள் திதிகளை முறையாக செய்யாததோ தோஷம்னு வந்திருக்கு. அதனால தான் இந்த மாதிரியான அகாலமான ஒரு தோஷங்கள் ஏற்பட்டிருக்கு. ஆனால் இதுக்கு நான் சொல்கிறது, முதல்ல நீங்கள் இவாளுக்கு நீங்கள் பண்ண வேண்டிய பரிகாரம்ன்றது எளிய பரிகாரமாக முதல்ல நான் சொல்கிறத பண்ணுங்கள். இது கொஞ்சம் சுலபமான விஷயந்தான், நீங்கள் ஒன்றும் கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை. அதாவது சிவாலயத்தில் நீங்கள் ஒரு பிரதோஷத்துக்கும் நீங்கள் வில்வத்தால் சிவபெருமான அர்ச்சனை பண்ணுங்கள். இல்லைன்னா அர்ச்சனை பண்ண முடியலன்னா வில்வத்தையாவது கொண்டு போய் வில்வ தலத்தை கொண்டு போய் கொடுங்க. 2வது விஷயம், குறைஞ்சபட்சம் 11 சிவாலயத்தில் வில்வ மர செடி வாங்கி நடுங்க. 11 சிவாலயத்தில் வில்வ மர கன்று வாங்கி நடுங்க. இது 2 விஷயம்தான் உங்களுக்கு உங்கள் குடும்பத்தில் இருக்கக்கூடிய தோஷங்கள் எல்லாம் போக்கக்கூடியதுன்னு சொல்லுவோம்.
இப்போ 3வது விஷயம், உங்கள் குடும்ப வாழ்க்கைக்காக இந்த போராட்டங்களை நீங்கள் சமாளிக்கிற தைரியத்துக்காகவும் பிரச்சனை தீர்றதுக்கும் இப்போ சொல்கிற பரிகாரத்தை நீங்கள் பண்ணிட்டு வாங்க. அதாவது ஒரு அஷ்டமி, அதாவது இந்த பௌர்ணமிக்கு அப்புறம் வரக்கூடிய தேய்பிரை அஷ்டமி அன்னைக்கு நீங்கள் வந்து சிவாலயம் போய் அங்கே இருக்கிற பைரவரை தரிசனம் பண்ணி அங்கே இருக்கிற மண்டபத்தில் குறைந்தபட்சம் ஒரு 28 தடவை சிவனோட நாமத்தை பஞ்சாட்சரத்தை சொல்லிடுவாங்க. சிவாய நமவென சிந்திப்போருக்கு அபாயம் என்றுமில்லை. கட்டாயம் பைரவரோட அருள் இருந்தால் எவ்வளோ பெரிய போராட்டங்களாக இருந்தாலும் நீங்கள் வாழ்க்கையில் ஜெயிக்கக்கூடிய ஒரு சாத்தியம் கட்டாயம் வரும். ஆனால் சில நேரங்களில் பார்த்தீங்கன்னா சில ஜாதகர்களுக்கு சக்திக்கு மீறின சோதனைகள் வருது. உங்கள் ஜாதகம் கூட அது மாதிரி தான். இந்த சோதனைன்றது உங்கள் சக்திக்கு மீறின சோதனை. ஆனால் எவ்வளோக்கு எவ்வளோ சோதனைகள் வருதோ அதை நீங்கள் எதிர்த்து போராடிட்டே வாங்க. கட்டாயம் வெற்றியை வந்து ஒரு நாள் உங்கள் அருகாமையில் வந்து நிற்க. நீங்கள் கவலைப்பட வேண்டாம். இப்போ சொன்னதை மட்டும் நீங்கள் பண்ணுங்கள். அடுத்து நீங்கள் எதெல்லாம் தவிர்க்கலாம் அப்படின்னா, கூடுமான வரை நீங்கள் அமாவாசை அன்னைக்கு வெளியூர் பயணங்களை தவிர்த்துருங்க. அதேமாரி கருப்பு கலரை நீங்கள் உபயோகப்படுத்தாதீங்க. யாருக்காவது நீங்கள் பணம் கொடுக்கல் வாங்கல், யாருக்காவது கடன் வாங்கி கொடுத்தாலும் இல்லை யாருக்கிட்டையாவது கடன் வாங்கினாலும் செவ்வாய்க்கிழமையாக இருந்தால் அந்த காரியத்தை நீங்கள் செய்யாதீங்க, தவிர்த்துடுங்க. இதெல்லாம் நீங்கள் கடைப்பிடிச்சிட்டு வாங்க. சுவாமியோட அருளில் உங்கள் வாழ்க்கையில் கட்டாயம் ஒரு பெரிய திருப்பம் வரும். எவ்வளோ பெரிய சோதனையாக இருந்தாலும் மாறும், சாதனையாகும். சுவாமியோட அருள் பக்கத்துலேயே நிற்கும். நீங்கள் கவலைப்படாதீங்க. நீங்கள் பண்ணுற பரிகாரம் உங்கள் அம்மாவுக்கும் இது கட்டாயம் பலன் தரும். ஆனால் நீங்கள் குலதெய்வ ஆலயத்தை பொறுத்த வரைக்கும் நீங்கள் போயிட்டு வரணுன்றது இது நிர்பந்தம் சொல்ல மாட்டேன். ஏன்னா திருமணம் ஆனதுக்கப்புறம் உங்கள் கணவரோட குலதெய்வம் தான் உங்களுக்கு பிரதானமாக வரும். அதனால் அம்மாவோட குலதெய்வ ஆலயத்துக்கு போகணுன்ற கட்டாயம் கிடையாது. சந்தர்ப்பம் வந்தால் போயிட்டு வாங்க. வேறு பரிகாரங்கள் வேண்டாம். கட்டாயம் நல்லது நடக்கும். நம்புங்கள், நல்லதே நடக்கும். ரொம்ப நன்றி சுவாமிஜி. கஸ்தூரி, உங்களுக்காக நல்ல ஒரு பரிகாரம் நீங்க சொன்னீங்க. அடுத்த நேயர் யாருன்னு பார்க்கலாம். வணக்கம். வணக்கம். வணக்கம்மா, உங்களோட பேர் சொல்லுங்க. நான் சாவித்ரின்னு பேரு. நாங்க மத்திய பிரதேஷ்ல இருந்து பேசுறேன். சொல்லுங்கம்மா, நீங்க யாருக்காக சுவாமிஜி கிட்ட பேசணும்? நான் என் பையனுக்காக பேசணும். என் பையன் பேர் பாலகிருஷ்ணன். அவன் பிறந்த தேதி 7/6/99. அப்புறம் நட்சத்திரம் பூரட்டாதி நட்சத்திரம், கும்பராசி. அவன் வந்து 4 வருஷமா ஸ்கூலே சரியா போக மாட்டேங்கிறான். ஸ்கூல்ல முதல்ல ஏதோ ப்ராப்ளம் வந்ததுல சைக்கலாஜிக்கல் ப்ராப்ளம் ஆயிடுச்சு. அதனால அவன் ஸ்கூல்லே போக மாட்டேங்கிறான். அதனால இவ்வளோ ட்ரீட்மெண்ட்ஸ், பூஜை எல்லாம் பண்ணி பார்த்தாச்சு. ஒன்னும் பலன் தெரியல. பரீட்சைக்கு மாத்திரம் போய் பரீட்சை எழுதிட்டு வரோம். மெடிக்கல் சர்டிபிகேட் மூலமா பரீட்சை எழுதுறான். ஆனா ஸ்கூல் போக மாட்டேங்கிறான். படிப்புல ஒரு இதுவே இல்ல. ரொம்ப நல்லா படிச்சுட்டு இருந்த பையன் இப்ப படிப்புல வந்து ஒரு இன்ட்ரெஸ்டே இல்ல. புத்தகம் எடுத்து பிரிச்சு பாக்கணும்னு தோண மாட்டேங்குது. படிக்கவே மாட்டேங்கிறான். சரிங்கம்மா, உங்களுடைய பிரச்சனைக்கு என்ன பரிகாரம் செய்யலாம் அப்படிங்கறத சுவாமிஜி கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாம். சரிங்களா சுவாமிஜி? உங்க பையன் என்ன படிக்கிறாருமா இப்ப? 11வது சேர்த்திருக்கோம் நமஸ்காரம் சுவாமிஜி. 11வது சேர்த்திருக்கோம். சரி. இந்த 4 வருஷமா ஸ்கூலே சரியா போக மாட்டேங்கிறான், படிக்க மாட்டேங்கிறான். ரொம்ப நல்லா படிச்சிருந்த இந்த பையன். பசங்க கேலி பண்ணாங்கன்றாரா? பசங்களாலதான் ஏதோ ப்ராப்ளம் ஆயிட்டு அதுக்கப்புறமால இருந்து அவன் ஸ்கூல் போக மாட்டேங்கிறான். சைக்கியாட்ரிஸ்ட் ட்ரீட்மெண்ட்டுக்கும் அழைச்சிட்டு போனோம். அதுவும் நடந்துட்டு இருக்கு. சில சமயத்துல ரொம்ப கோவப்படுறான், அதிகமா கோவப்படுறான். எங்களை எல்லாமே அடிக்கிறதுக்கு தயாராயிடுறான். அவ்வளவு கோவப்படுறான். உங்களுக்கு எத்தனை குழந்தைங்க? எனக்கு 2 குழந்தைகள். பையன் பெரியவன், 17 வயசு ஆகுது. பொண்ணு இருக்கா சின்ன 10 வயசு ஆகுது. அதுல 10 வயசு வித்தியாசம். அவங்களுக்கு 6 வயசு ஆகுது பொண்ணுக்கு. சரி. பொண்ணுக்கு என்ன வயசு? பொண்ணுக்கு என்ன வயசு ஆகுது? பொண்ணுக்கு 6 முடிஞ்சு 7 ஆரம்பிச்சிருக்கு இப்பதான். சரி. இவனுக்கு 16 வயசு முடிஞ்சிருக்கு, 17 ஆரம்பிச்சு. சரி. இவர் சகோதரி ஆடெல்லாம் நல்லா பேசுறாரா? இல்லையா, அதோ மெச்சூரிட்டி இல்ல சுவாமிஜி அவனுக்கும். அவளுக்கு ஏத்த மாதிரி அவளோட சமானமா அவளோட சண்டை போடுறான். சில சமயம் ரொம்ப ஆசையா இருக்கான், சில சமயம் சண்டை போடுறான், கோச்சுக்கிறான், அவளையும் வையறான். ஏதாவது எங்க எல்லாரும் தாத்தா பாட்டி அம்மா அப்பான்னு கூட பாக்குறது இல்ல. ரொம்ப கோவமா இருக்கும்போது கண்டபடி விஷ வார்த்தைகள். அப்பா உங்க மாமனார் என்ன உத்தியோகம் பண்ற? அவர் வந்து WCL வெஸ்டர்ன் கோல்ஃபீல்ட்ஸ்ல இங்க மத்திய பிரதேஷ்ல இருந்து ரிட்டையர் ஆயிட்டார். சரி. அவரோட வேலை தான் இவருக்கு, என்னோட ஹஸ்பண்டுக்கு கிடைச்சிருக்கு. இவர் உங்க பையன் வந்து தமிழ் படிப்பாரா? தமிழ் படிக்க தெரியாது சார், ஹிந்தி தான். ஹிந்தி தான் படிப்பாரா? பேசுவான், தமிழ் பேசுவான். சரி. படிக்க தெரியாது. சரிம்மா, இப்ப என்ன பரிகாரம் வந்திருக்குன்னு பாக்குறோம். இப்ப இந்த நீங்க கேள்வி கேட்ட ஜாதகருக்கு சப்தரிஷி வாக்கியப்படி சந்திர பகவான் வந்து பலகீனமா வந்து பாப கிரகங்களால பார்க்கப்பட்டார். அதுதான் வந்து முக்கியமான காரணம்.
இப்போ இவரை பொறுத்த வரைக்கும் இந்த படிப்பு விஷயத்தில் இப்போ நீங்கள் பெரிய மாற்றங்கள் செய்ய வாய்ப்பு இல்லை. இந்த 11வது வரைக்கும் முடிச்சிட்டோம். நீங்கள் அதை பற்றி பெருசாக நீங்கள் ஒரி பண்ணாதீங்க. இன்னும் 1 வருடம் காத்துட்டு இருக்கணும்னு வந்திருக்கு. அப்போ +2 முடிக்கிற வரைக்கும் இவருக்கு இந்த பிரச்சனையோட தாக்கம் அதிகமாக இருக்கும் அப்படின்னு சொல்லி வந்திருக்கு. +2 முடிக்கிற வரைக்கும் இந்த தாக்கம் இருக்கும். ஆனால் இதுலேருந்து வெளியில் வரக்கூடிய வழியை தான் நம்ம இப்போ சிந்திக்கணும். இந்த பிரச்சனையிலேருந்து வெளியில் வரக்கூடிய வழியை தான் இப்போ நீங்கள் சிந்திக்கணும் அப்படின்னு சொல்லுவோம். இவரை வந்து ஒரு புதன்கிழமையும் நீங்கள் தொடர்ந்து கிருஷ்ண பகவானை பூஜிக்க சொல்லுங்கள். ஏன் இதை கேட்டோன்னா, உங்களுக்கு தமிழில் இருக்கக்கூடியது இவரால் படிக்க முடியலன்னா நீங்கள் இந்தியில் என்னென்ன கிருஷ்ணனோட அந்த மந்திரங்கள் இருக்கோ இல்லை கிருஷ்ணன் சம்பந்தமான ஸ்லோகங்கள் இருக்கோ அதை புதன்கிழமை தோறும் வீட்லேயே படிக்க சொல்லுங்கள். ஒரு 10 நிமிஷம் ஒதுக்கி படிக்க சொல்லிவிடுங்க. 2வது விஷயம், நீங்கள் வந்து பௌர்ணமி அன்னைக்கு ஒரு முறை பூஜை பண்ணுங்கள் வீட்லேயே. நீங்கள் இருக்கிற இடத்துல பக்கத்தில் பசு வர வச்சு, வெள்ளை பசுவாக இருக்கணும், வெள்ளை பசு கண்ணுக்குட்டியோடு இருக்கணும், அதை வர சொல்லி ஒரு வெண்பட்டு சாத்தி லக்ஷ்மி அஷ்டோத்திரம் சொல்லி ஒரு பூஜை பண்ணுங்கள். இதை உங்களுக்கே தெரிஞ்சால் நீங்களே பண்ணலாம், இல்லை பக்கத்தில் யாராவது பண்டிதர் இருந்தால் வர சொல்லி பூஜை ஒரு முறை பண்ணிவிடுங்க. நீங்கள் சென்னை வரும்போது உங்களோட பூர்வீகம் எதுவோ அந்த பூர்வீகம் இருக்கிற இடத்துல எது பிரதான தெய்வமோ அந்த பிரதான தெய்வத்துக்கு அர்ச்சனை பண்ணுங்கள். இப்போ உதாரணம், உங்களுக்கு வந்து திருச்சி தான் உங்கள் அதாவது உங்கள் மாமனாரோட பூர்வீகம். உங்கள் மாமனாரோட பூர்வீகம் எதுவோ மத்திய பிரதேசத்தில் மாமனாரோட பூர்வீகம் எதுவோ அந்த ஊருக்கு போய் அங்கே இருக்கக்கூடிய பிரபலமாக இருக்கக்கூடிய அந்த இடத்துல இருக்கக்கூடிய தெய்வத்துக்கு அபிஷேக ஆராதனைகள்லாம் நீங்கள் ஜென்ம நட்சத்திரம், உங்கள் பையனோட ஜென்ம நட்சத்திரம் அன்றைக்கி பண்ணுங்கள். உதாரணம் சொன்னால், இப்போ திருச்சி போகிறீங்கன்னா அங்கே ஸ்ரீரங்கம் பிரபலம், அங்கே இருக்கக்கூடிய அந்த பெருமாளுக்கு அபிஷேகம். அந்த மாதிரி சமயபுரமாக இருந்தால் மாரியம்மன், அந்த மாதிரி எந்த தெய்வமோ அங்கே பிரபலமாக இருக்க தெய்வத்துக்கு வழிபாடு பண்ணுங்கள். உங்கள் பையனை பொறுத்த வரைக்கும் இப்போ வந்து அதிகமாக நீங்கள் டென்ஷன் பண்ண வேண்டாம். இது வந்து செய்வினையோ திருஷ்டி தோஷமோ எதுவுமே கிடையாது, வெறும் கிரக தோஷம்தான். காலில் குத்துன முள் பெருசாக வலிக்கும், ஆனால் அந்த முள் எடுத்துட்டா வலி தானே சரியாக போயிடும். இது ரொம்ப சின்ன விஷயமா சரியாயிடும். ஒரு 2 வருடம் பொறுமையாக நிதானமாக ஹேண்டில் பண்ணுங்கள். நீங்கள் நினைக்கக்கூடிய அளவு கடுமையான சூழ்நிலை வராது. கட்டாயம் அவருக்கு உயர்கல்வி இருக்குது, நீங்கள் பயப்பட வேண்டிய அவசியமே கிடையாது. விருட்ச பரிகாரம் அப்படின்னு சொன்னீங்கன்னா உங்களுக்கு வந்து ரொம்ப எளிய பரிகாரம் தான். மலை வேம்புன்னு கேள்விப்பட்டிருக்கீங்க, வேப்ப மரம் இருக்கு இல்லையா, அது மாதிரி மலை வேம்புன்னு அந்த மலை வேம்பு விருட்சத்தை சூளம் இருக்கிற அம்மன் கோயில், கையில் சூளம் வச்சுருக்கக்கூடிய அம்மன் கோயிலில் நீங்கள் ஒரே ஒரு முறை அமாவாசை அன்னைக்கு அந்த செடியை நட்டுடுங்க. வேறு எந்த பரிகாரம் வேண்டாம். இப்போ சொன்னது வரைக்கும் சரி, கட்டாயம் இது தீரக்கூடிய பிரச்சனை தான். நீங்கள் பயப்படக்கூடிய அளவு பெரிய அளவில் இல்லை. இவரோட பிரச்சனை கவுன்சிலிங்கில் கட்டாயம் தீரும். நல்ல மருத்துவர்கிட்ட கவுன்சிலிங் கொடுங்க. இது வெறும் கிரக தோஷம்தான். ஆனால் அந்த 2 வருடம் இந்த தாக்கம் இருக்கும். நீங்கள் பயப்பட வேண்டாம். இவரை பொறுமையாக ஹேண்டில் பண்ணுங்கள், பலன் கட்டாயம் கிடைக்கும். நம்புங்கள், நல்லதே நடக்கும். ரொம்ப நன்றி சுவாமிஜி. இன்னைக்கு எல்லா நேயர்களுக்கும் வந்து நல்ல நல்ல பரிகாரங்கள் நீங்க சொன்னீங்க, நிறைய நல்ல விஷயங்கள் பகிர்ந்துக்கிட்டீங்க. எல்லாருமே இதனால கண்டிப்பா பயனடைஞ்சிருப்பாங்க. ரொம்ப நன்றி சுவாமிஜி. மங்களானி பவந்து. உங்களுடைய பிரச்சனைகளுக்கு தகுந்த பரிகாரம் தேடவும் சுவாமிஜி கிட்ட பேசவும் OME ஸ்பேஸ் நேம் ஸ்பேஸ் சிட்டி என டைப் செய்து 57575 என்ற எண்ணிற்கு நீங்க மெசேஜ் பண்ணீங்கன்னா நாங்க உங்களுக்கு கால் பண்ணுவோம். யோக ஆஞ்சநேயர் சக்தி பீடம், அனுமன் உபாசகர் ஜோதிட சிம்மம், திருவல்லிக்கேணி சுவாமி கண்ணன் பட்டாச்சாரியா சப்தரிஷி வாக்கியம் மூலம் உங்களுடைய பிரச்சனைகளுக்கு தீர்வு சொல்லுவார். மீண்டும் நாளை சந்திக்கலாம். இது ஓம்காரம்.